Hey guys, இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா டீ குடிக்கிறதுக்காக மேலே குன்னூர் வரைக்கும் போயிட்டு வரலான்ட்டு ஐடியா. இப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்னா, காரமடையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா February 9 ஞாயிற்றுக்கிழமை. சும்மா வீட்டில் வெட்டி உட்காந்துருக்கிறதுக்கு வண்டி எடுத்து ஒரு ரைடு போயிட்டு வரலான்ட்டு கிளம்பியாச்சு. வாங்க, இன்னைக்கு மேலே கிளைமேட் எப்படி இருக்குது, என்ன ஏதுன்னு ஒரு ரவுண்ட் போய் பார்த்துட்டு வரலாம். இப்போ நம்ம போக போகிறது பார்த்தீங்கன்னா, காரமடை டு மேட்டுப்பாளையம் போயிட்டு ஆஸ் யூஷுவல் குன்னூர் போகிறதுங்காட்டிக்கு ஊட்டி ரோட்டில் தான் ஏற போகிறோம். இன்றைக்கி எப்படியும் டிராஃபிக்காக தான் இருக்க போகுது, வீக்கெண்டுங்கிறதுனால. ஸோ பைக் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப பெட்டர். இப்போ நம்ம நேராக போய் முதல்ல கொஞ்சம் பெட்ரோலை போடுவோம். வண்டியில் சுத்தமாக பெட்ரோலில் வெறும் 1 பாயிண்ட் தான் காமிச்சிருக்கு. பெட்ரோல் போட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நம்ம வண்டிக்கு இப்போ பெட்ரோல் ஒரு 200 ரூபாய்க்கு போட்டாச்சு. போதும்னு நினைக்கிறேன், மேலே போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நாம் மலை ஏறுறதுனால மெயினாக போகிறதே டீ குடிக்கிறதுனால போய் ஜாலியாக போய் 4 இடத்துல போய் டீ குடிச்சிட்டு போயிட்டு பொறுமையாக இறங்க வேண்டியது தான். எனக்கு ஆக்சுவலாக கிளைமேட் எப்படி இருக்குன்னு தெரியல. மேலே இங்கேருந்து பார்க்குறக்கு கொஞ்சம் பனிமூட்டமாக தான் தெரியுது. கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. பக்கத்தில் போனால் தான் கொஞ்சம் நல்லா கிளியர் விசிபிள் இருக்கும். அப்படியே ஜாலியாக ஒரு ரவுண்டை போயிட்டு மலை ஏறிட்டு கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். பார்ப்போம். இந்த வண்டி ஆல்ரெடி 1 பாயிண்ட் இருந்துச்சு, 200 ரூபாய்க்கு அடிச்சு இன்னும் 1 பாயிண்ட் தான் காட்டுது. இது அப்பப்போ அப்படி தான் கோளாறு பண்ணும். காய்ஸ், இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த வண்டி மட்டும்தானா புரியல, மற்ற வண்டியுமே அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பல்ஸில் வந்துட்டு பெட்ரோலோட லெவல் வந்துட்டு ஒழுங்காக காட்டுறது கிடையாது. திடீர்னு பார்த்தா அதிகமாக காட்டும், திடீர்னு பார்த்தா ரன்னிங்கில் இருக்கும்போதே 1 பாயிண்ட் கம்மியாகும். எங்கேயாவது வண்டி நிறுத்திட்டு எடுத்தால் மறுபடியும் 2 பாயிண்ட் ஏறி நிற்கும். ஸோ இந்த எரர் கிளிச் வந்துட்டு இந்த வண்டியில் மட்டும்தான் இருக்குதா, இல்லை உங்கள் வண்டியிலே நீங்களும் ஃபேஸ் பண்ணுறீங்களான்ட்டு கமெண்ட்டில் பண்ணுங்கள். போட்டிங்கன்னா நானும் தெரிஞ்சு வச்சுக்குவேன். ஸ்கூட்டியில் போகிறவங்களாம் முறுக்கிட்டு போகிறாங்க. இந்த வண்டி முறுக்கிறதுக்கு எனக்கு யோசனையாக இருக்கும். மைலேஜ் கூட தொலையாத முறுக்கணுன்னா, அதனால் பொறுமையாகவே போயிட்டு ஜாலியாக பொறுமையாகவே கீழே இறங்கலாம். எப்படியும் ரிட்டர்ன் வரப்போ பெட்ரோல் சேவிங் மோடு தான். அதனால் நம்ம மேலே ஏறுறதுக்கு மட்டும் தான் பெட்ரோலுக்கு நான் யோசிக்கணுமே தவிர்த்து இறங்குறதுக்கு இல்லை. வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு இறக்குறது நல்லதில்லை தான். ஆனால் நான் காலேஜ் படிக்கிறப்ப இருந்தே பெட்ரோல் சேவிங் மோடுக்கு அப்படியே ஓட்டி ஓட்டி பழக்கப்பட்டதுனால அப்படி ஓட்டுறது ஒன்றும் புது விஷயமா இருக்காது. எக்கா 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 காலையிலே வருவாங்களோ? சரி, ஓகே. எப்பவுமே லேடிஸ் வண்டி ஓட்டினா நம்ம தான் சேஃபாக ஓட்டிக்கணும். இப்போ நம்ம குன்னூருக்கு தான் போகிறதுனால ஒன்றும் பெரிய டிஸ்டன்ஸ் கிடையாது. இங்கேருந்து நம்ம சுற்றுறது மிஞ்சி போனால் 40 கிலோமீட்டருக்குள்ளே தான் முடிய போகுது. சரி, ஏன் வெட்டியாக ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் உட்காந்துருக்காட்டி அழகாக வண்டி எடுத்தோமா, ஒரு 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோமா, ஜாலியாக போய் சுற்றிட்டு வந்தோமா, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சா, மறுபடியும் வாரத்துக்கு 5 நாளுக்கு வந்து வேலை செஞ்சோமா,
அப்படி தான் இருக்க போகுது. ஆனால் என்னதான் இந்த வண்டி மைலேஜ் கொடுத்தாலும் கொடுக்காட்டி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குதே. அந்த ஒரு விஷயத்துக்காக ஓட்ட வேண்டியதாக இருக்குது. மற்றவங்களாம் ஸ்பீட் பிரேக்கர் வந்துச்சுன்னா ஸ்லோ பண்ணுவாங்க, பிடிப்பாங்க. நம்ம அப்படி இல்லை, லைட்டாக எத்தணுண்டு எந்திரிச்சு ஒரு அழுத்தனா போதும், அழகாக கம்ஃபர்டபுளாக வண்டி வந்துடும். நான் இந்த வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சது ஹிமாலயன் மாதிரி எடுக்கணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஆனால் அந்த அளவுக்கு நம்மளுக்கு பட்ஜெட் பத்தாது, காசு வேணுமே. நம்ம வாங்குற சம்பளத்துக்கு இதுவே பெருசு போதும். இதையும் நம்ம கடனை உடனே கட்டி முடிச்சு வண்டி நம்ம சேஃப்டி பண்ணாலே போதும். மெயினாக இந்த வண்டி ஆஃப் ரோடிங் பண்ணலாம் தான் எடுத்தது. எங்கே வேலையை முடிச்சு தூங்கி எழுந்திரிக்கிறக்கே கரெக்டாக இருக்குது. இதில் எங்கிட்டு போய் எடுத்து ஆஃப் ரோடிங் போய் ஊரை சுற்றி விட்டுருந்தாலும் போவோம், அதுக்குன்னு நேரம் காலம் வரும். கைஸ், மேட்டுப்பாளையம் ரீச் பண்ணிட்டு இப்போ வீக்கெண்ட் மாதிரி இல்லையே, என்ன யாரும் கிளம்பலையா? இன்னத்துக்கு ஃபுல் டிராஃபிக் ஆகிருக்கணுமே இங்கே அடிக்கும் தலைக்கும். அந்தளவுக்கு ஃபுல்லாக எதிர்பார்க்குற மாதிரி இல்லை, மேலே போக போக தான் தெரியும் எப்படின்ட்டு. செக் போஸ்ட்லலாம் இ பாஸ் கேட்குறாங்கங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் நான் என்ன இ பாஸ் எடுக்கலை, பார்ப்போம், அங்கே போய் பார்த்துக்கலாம். ஏன்னா போன வாட்டி போனப்போ நான் எதுவும் இ பாஸ் எல்லாம் கொண்டு போகலை. ஏன்னா செக்கிங்கே பண்ணல, வண்டியெல்லாம் செக் பண்ணாங்க. என் வண்டியை நிறுத்தம், நான் பாட்டு கேப்பிங் எடுத்து வந்துட்டேன். எந்த பக்கம் போனாலும் அணை கட்டுறாங்களே. ஏய், இதான் மேட்டுப்பாளையம். இது ரைட் சைடில் கட் பண்ணால் அன்னூர் போகிறக்கு ஸ்ட்ரைட்டாக போக முடியாது, ஒன் வே. இது மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு, உள்ளுக்குள்ளே வேலை நடந்துட்டு இருக்குது. ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. கிடைக்கிற கேப்பிங்கெல்லாம் எடுத்துகிட்டு ஓடிடணும். ஆனால் நம்ம ஓட்டுறதை யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. எப்பவுமே ஆன் ரோடுக்கு வந்தால் டிரைவ் சேஃப்லி. இந்த பாலம் வந்தாச்சு. இந்த பாலத்திலிருந்து நம்ம ஸ்ட்ரைட் ரைட் சைடு கட் பண்ணி போனோம்னா கோத்தகிரி போகிற வழி. அதே நம்ம லெஃப்ட் சைடு நம்ம கட் பண்ணி போயிட்டோம்னா நம்ம ஊட்டி குன்னூருக்கு போகிறது. குன்னூருக்கு 32, ஊட்டிக்கு 49 கிலோமீட்டர், கோத்தகிரிக்கு 32. பட் நாம் குன்னூர் போகிறதுனால லெஃப்ட் சைடு தான் எடுத்து போகிறோம். வீக்கெண்டால் மேக்ஸிமம் செக்கிங் பண்ணுவாங்க. ஸோ வரவங்கள வண்டியோட புக்கு, இன்சூரன்ஸை எல்லாத்தையும் எடுத்து வந்துக்குங்க. லைசன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துருங்க. ஏன்னா அவங்க எங்கே பிடிப்பானே தெரியாது. ஏன்னா முன் அனுபவம் நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே நாங்கள் இந்த ரோட்டில் ஃபன் பண்ணிட்டு ரைடு வந்துட்டுருக்கோம். பட் நான் இன்றைக்கி என்னமோ நான் தனியாக தான் போகிறேன். இந்த பக்கம் வந்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்கு லெஃப்ட் சைடில் 3 பெட்ரோல் பங்க் இருக்குது. அது போக ஒரு ஆட்டோ எல்பிஜி இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்தால் அது கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஏன்னா காரெல்லாம் ஸ்பீட் பிரேக்கர் மதிக்காமல் போகிறாங்க. புதுசாக வராங்களோ என்னமோ. கைஸ், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா க்ரீனரிஸ் நிறையா இருக்கும். நிறையா அந்த பாக்கு மரங்கள் நிறையா பார்க்கலாம் நீங்கள் இந்த சைடு, மேட்டுப்பாளையம் சைடு வந்துட்டிங்கன்னா. இன்னும் போய் இன்னும் நான் காட்டுறேன். இன்னும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு நிறையா ஃபுல்லாக பாக்கு மரம்லாம் இருக்கும். கைஸ், இதை ஊட்டி மெயின் ரோட் மேட்டுப்பாளையம். எது கேள்விப்பட்டிருப்பீங்க? பிளாக் தண்டர்
அதே கருப்பிடி தான் இங்கே இருக்குது. தோ திஸ் இஸ் பிளாக் தண்டர் கருப்பிடி. எல்லாம் வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுல்ல, இன்னைக்கு கூட்டம் வரதான் செய்யும். நம்ம வீடியோ குவாலிட்டி வந்துட்டு கோப்ரோக்கு ஈக்குவலாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா நான் யூஸ் பண்ணுறது கோ கேம். ஏதோ ஏழைக்கேற்ற எல்லோரும் ரெண்டை கிடச்சதை வச்சு வாழ்ந்துக்கணுங்கிற மாதிரி இருக்கிறத வச்சு வீடியோ போட்டு நம்ம பாட்டுறது சாப்பிட்னா என்ன எடுத்துக்கணும். இங்கே மறுபடியும் ஸ்பீட் பிரேக்கர் வரும், மறுபடியும் ஸ்லோ பண்ணுவாங்க, நம்ம கேப் எடுத்து போய்க்கலாம். எல்லாம் மனப்பாடம், அந்தளவுக்கு பழக்கம். காய்ஸ், மேட்டுப்பாளையத்துலேருந்து போகிற ட்ரெயின் மேலே போகிறதால இந்த வழி தான், இதுதான் இந்த ட்ரெயின் ரூட்டு. நான் நிறைய வாட்டி ட்ரெயின் கிராசிங் ஆகிறப்போ வந்திருக்கேன். ஆனால் இன்றைக்கி நல்ல நேரம் வேணுமோ ட்ரெயின் காணும். நான் வண்டி ஓடுறப்ப காற்று நல்லா சத்தம் கேட்குது, ஆனால் மைக்கில் எப்படி கேட்குன்னு தெரியல. எடிட் பண்ணுறப்போ நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணிட்டு தான் வீடியோ போடணும், இல்லைன்னா ஆடியோ கிளாரிட்டி இருக்காது. ஆல்ரெடி நம்ம வாய்ஸே கரகரன்னு இருக்கிறதுக்கு காற்றடிச்சதுன்னா இன்னும் கேவலமாக இருக்கும். அது நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். எல்லாம் ஜாலியாக மலை ஏறுறாங்க. நம்மளும் ஏறுவோம். எதுக்கோ நிறுத்துறாங்க, என்னன்னு தெரியல. போயிடலாம். அதாவது நீங்க கேட்க போறீங்க மலை மேல போக நிறைய ரொம்ப கம்மியா போகணும். அதே மாதிரி நண்பர்கள் ஒன்றுமில்ல கைஸ், செக்கிங் எல்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் கொடுக்குறாங்க. மலை மேலே ஏறுறப்ப என்ன ஸ்பீடில் ஏறணும், கர்வ்ஸெல்லாம் இருக்குது, வண்டியெல்லாம் ஆப்போசிட்டில் வரும், கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நிதானமாக போங்க. ஹெல்மெட் மஸ்ட்டு ஆஸ் யூஷுவல். பட் ஆனால் இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான். ஏதோ அவங்களோட கடமை அவங்க செய்கிறாங்க. ஏன்னா தான் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் 1008 ஆக்சிடென்ட் ஆகுறது தான் இங்கே. நம்ம சேஃப்டி தான் நம்மளுக்கு முக்கியம். அதனால் நம்மளும் பார்த்து ஓட்டிக்கணும். ஸ்பீட் கிலோ அவங்க சொன்ன மாதிரி 40 கிலோமீட்டர் ஸ்பீட் போட்டிருக்காங்க போர்டு. அதுக்கு நீ ஏன்டா 50ல் போகிற 60ல் போகிறேன்னு கேள்வி கேட்காதீங்க. இந்த ஸ்பீட் லிமிட்லேயாவது போனால் தான் கொஞ்சம் வண்டி கொஞ்சம் நல்லா திணறாமல் ஏறும். அதான் காரணம். இங்கே நம்ம யாரையும் சேஸ் பண்ணுறதுக்கு ரேஸ் பண்ணுறதுக்கோ இதை வச்சு ரேஸும் பண்ண முடியாது, அது ஒரு விஷயம்.
ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்டு க்ராஸ் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு இங்கே ஹேர்பின் பெண்டு முன்னாடி தான் செக் போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ ஒரு 1.5 வருஷமாக அங்கே பாலத்துக்கிட்ட போட்டாங்க. ஏன்னா இங்கே வந்து ரோடு சின்னதாக இருக்குங்காட்டிக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறது இல்லை போல், அதனால் அங்கே போட்டாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பழைய வெள்ளைக்காரன் கட்டின பாலம் இருந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. அது சின்னதாகிடுச்சுங்காட்டிக்கு பக்கத்துலேயே பெரிய பாலம் ஒன்று கட்டிட்டாங்க. நான் கூட நிறுத்துறப்ப செக்கிங் தான் நிறுத்துகிறாங்களோன்னு நினச்சேன். செக்கிங் இல்லை, இ-பாஸ் அவங்களே வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் நம்மளுக்கும் பிரச்சனை இல்லாமல் போச்சு. ஆனால் ஹில் ஸ்டேஷன் ஏறதே ஒரு தனி சுகம். அதனால் ஏறி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு தான் நல்லா தெரியும். ஃபீல் லைக் ஹெவன். அதுவும் இப்போது வெயில் அடிக்குது, ஆனால் ஒரு சில டைம்லாம் அந்த பனிமூட்டம் இல்லை இந்த மலைச்சாரல், ஆஹா ஹெவனே ஹெவனு தான். அதுவும் இல்லை இந்த வளைஞ்சு 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 ஓட்டுறதுல சுகம் இருக்குதே, ஆஹா. இயற்கையோட படைப்பு எல்லாம் அதை நாம் இருக்கிற போதே அனுபவிச்சுக்கணும். இப்போ நான் கியர் ஷிஃப்ட் பண்ணி ஓட்டிகிட்டு இருந்தா எப்படி மைலேஜ் கொடுக்கும்? ஓவர்டேக் பண்ணால் தான் சரிப்பட்டு வரும். பஸ்ஸு அதே மாதிரி எப்பவுமே கர்வ்ஸில் ஓவர்டேக் எடுக்க ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா எந்த விதத்துலையுமே அது உசுருக்கு உத்தரவாதம் கிடையாது. கரணம் தப்பினால் மரணங்கிறது ஹில் ஸ்டேஷனுக்கு நல்லா பொருந்தும். ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சுன்னா காப்பாற்ற முடியாது. நம்மளே அபசகுணமாக பேசக்கூடாது வந்துட்டு, இருந்தாலும் எச்சரிக்கை வேணும் இல்லை. இங்கே பாருங்க, இதெல்லாம் எங்கேயோ கவுந்து தான் உளுந்து கிடக்குது. அதெல்லாம் இந்த வண்டியே இந்த கணக்குதே. ஹிமாலயனு இல்லை என்ஃபீல்டெல்லாம் எடுத்தா அதெல்லாம் என்ன கணக்கு ஹில் ஸ்டேஷனுக்கு எப்படி ஓட்டுவாங்க? சத்தியமாக எனக்கு இல்லை பழக்கம் இல்லைப்பா, நான் ஓப்பனாக ஒத்துக்கிறேன். ஆனால் நான் காலேஜ் படிக்கிறப்போ ஃபேஸர் வச்சுருந்தேன், யமஹா ஃபேஸர். ஐயோ சாமி, நான் எடுத்த செகண்ட் ஹேண்ட்ஸில் தான் எடுத்தேன். ஆனால் இந்த ரோட்டில் நாங்கள் போட்டி போடாத வண்டியே கிடையாது. அப்போல்லாம் எல்லாம் ரத்தமாச்சே காலேஜ் படிக்கிறப்போ. இந்த மாதிரி பிளைண்ட் ஸ்பாட்டில் டக்குன்னு எடுத்துடக்கூடாது. எவனாவது ஆப்போசிட்டில் இந்த மாதிரி ஒரு சில டிரைவரெல்லாம் சிக்னல் கொடுக்குறாங்க நல்லா, ஏறி போகக்கூடாதுன்ட்டு. ஆனால் அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா திடீர்னு நம்மளா பார்த்து டக்குன்னு ஏறுறதுக்கு அவங்க முன்னாடி ஏறுறவங்க டக்குன்னு ஏறு வேணாம் நிறுத்து ஏதோ ஒன்று சிக்னல் கொடுப்பாங்க. அந்த விஷயத்தில் லாரி டிரைவர்ஸு ரொம்ப பரவாயில்ல. இப்போ எதுவும் வண்டி வரல, அதனால் ஏறிடலாம். அதுவும் மழை டைம்லாம் வரப்போலாம் இங்கெல்லாம் கொஞ்சம் சேஃப்டியாக ஓட்டுங்கெல்லாம். சேஃப்டி ரொம்ப முக்கியம். மழை டைமில் அழகாக வாரி விட்டுரும். இதுவும் வெள்ளைக்காரன் கட்டின பிரிட்ஜு இப்போ வரைக்கும் நின்று பேசுது. நம்ம ஊருக்காரன் கட்டுறது தான் இருக்குது. கட்டி ஓப்பனிங் முன்னாடியே விரிசல் விடுது. ஆனால் நான் பார்ட்டிஸ்கில் எதுக்கு போய்கிட்டு இதையே சொன்னாலும் அவளை குத்தம் சொல்லுவாங்க. மேக்ஸிமம் இங்கே வந்துட்டு இந்த குரங்குக்கெல்லாம் எதுவும் கொடுக்க வேணாம் தான் சொல்லுவாங்க. பட் நம்மளுக்கு மனசு கேட்காது. பட் ஆனால் கொடுக்கறத அதுங்களுக்கு கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணாத அளவு கொடுங்க. இந்த மாதிரி டேட்டா கவரில் போட்டு போகிறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க.
குரங்கோட சாபம் நம்மளுக்கு எதுக்கு? பார்த்தீங்களா, படன்னு வண்டி வருது. அதே இந்த வண்டி ஓட்டுறப்போ பெண்ட் எடுக்கிறப்போ லைட்டாக எனக்கு ஏதோ எங்கேயோ லைட்டாக ஸ்கிட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் கொடுக்குற மாதிரி தான் அந்த வண்டி ஓடுது. அது வண்டியோட டிஃபெக்டாக இல்லை என்னோட மன பிராந்தியான்னு தெரியல. கைஸ், நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் பர்லியார் ரீச் பண்ணிட்டோம். எப்பவுமே இங்கே பர்லியார் ஒரு செக் போஸ்ட் இருக்கும். செக் போஸ்ட் தாண்டினாலே கடைக்கணிகளாக இருக்கும். பட் ஆனால் அந்த இடத்துல நம்மளுக்கு டீ குடிக்கிறதுன்னு நம்மளுக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எப்பவுமே இங்கே இதான் செக் போஸ்ட். இங்கே மேக்ஸிமம் செக்கிங் பண்ணுவாங்க. ஆனால் மேக்ஸிமம் இந்த கீழே பண்ணுறதுனால இங்கே பெருசாக இருக்கிறது இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். வேறங்க ஒருத்தரை கூட காணோம். இங்கே பார்த்தீங்களா, ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்தீங்கன்னா செடி கொடியாக வாங்கிட்டு போகலாம். காய்ஸ், இது நம்ம குன்னூருக்கு தான் போகிறோமா? இந்நேரத்துக்கு ஃபுல் டிராஃபிக்காக இருக்கணுமே. அதனால் மேபி நேற்றே ஏறி இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஞாயிற்றுக்கிழமையாச்சு இல்லை. ஏதோ நம்ம மட்டும்தான் போயிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குதே. அக்கம் பக்கத்தில் ஒரு வண்டி காணோம். இல்லை நம்ம தான் முறுக்கிட்டு போயிட்டு இருக்கோமா? நமக்கு என்ன, யார் வந்தால் என்ன வராட்டி எனக்கு என்ன, நம்ம போவோம். சூரியன் வெளிச்சம் நல்லா சுருக்குன்னு படுது. இருந்தாலும் சில் கிளைமேட், அதான் எப்படி சொல்கிறது, ஒரு சில்னஸ் இருக்குது. வண்டி ஓட்டுறப்ப நல்லா சில்னஸ், காற்றடிக்கிறது நல்லாவே ஃபீல் ஆகுது. வாங்க நம்ம ஆஃப் ரோடிங் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு ஆஃப் ரோடிங். பரவாயில்ல, இப்படி ஓட்டியாவது மனசு தேர்த்திக்கலாம். பேக் இப்படி மாட்டிட்டு கீழே தரைக்கிறதுக்கு பேசாமல் பின்னாடியே மாட்டிட்டு போயிடலாமே. எப்பவுமே கர்வ்ஸில் டெட் ஸ்லோ பண்ணியே திருப்புங்க. ஜஸ்ட்டு மிஸ் ஆனாலும் இழுத்துட்ரும். ஏன்னா எனக்கு இழுத்துட்ருக்கு, அதனால சொல்கிறேன். ஹில் ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் ரேஷ் டிரைவிங் வேணாவே வேணாம். அங்கே பாருங்களேன், மலையில எப்படி பார்க்க நல்லா இருக்கு. மலையை பார்த்தா வண்டி வருது. ஷேட்டா பாருங்க, மரம் மறைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் கிளியர் வியூ வரட்டும், காட்டுறேன். என்ன லைனாக நிற்கிது காருங்க. டிராஃபிக் ஆகுதா? என்ன டிராஃபிக் ஆனாலும் சரி, நம்ம டிராஃபிக்கில் மாட்டாமல் போயிடலாம். இந்த பாலம், ஆமாம், இது ஒத்த போல சின்ன பாலமாக இருக்கும். அதனால் வண்டியெல்லாம் ஒன்று போய் ஒன்று வந்தால் தான் உண்டு. பஸ்ஸுக்காரங்களே நின்று தான் வராங்க. இருந்தாலும் வெள்ளைக்காரன் கட்டின பாலம் அதான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. போன வாட்டி வந்தப்பே நினச்சேன் நான் அதில் அப்படி ஓட்டணும் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி தனியாக வந்த கட்டி சான்ஸ் நல்லா கிடச்சிருச்சு. இதே வால்சால்ஸ் ஓட்டுறாப்புல. டியூட், கான்சன்ட்ரேஷன் ஆன் ரோடு.
TN43. ஆனால் ஓட்டுறதை பார்த்தா அப்படி தெரியலையே. ஒருவேளை வண்டி மட்டும்தான் 43யோ? வேணாம், லைன் ஸ்பாட்டு எடுத்துடலாம். வண்டி எதுவும் இல்லை. அரை ஹேர்பின் பேண்ட். எனக்கு ஸ்கிட்டாகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குறங்காட்டிக்கு நான் ஹேர்பின் பேண்ட் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறதுக்கு விரும்பல. பொறுமையாகவே திருப்பி எடுத்துக்குவோம். எவன் உளுந்துருந்துச்சு போய் வண்டி ரெடி பண்ணிட்டு உட்காந்துருக்குறது. 200 பெட்ரோல் போட்டு வரப்போ நீங்கள் நினைக்க வேணாம் நம்ம எப்பேற்பட்ட பட்ஜெட் பிளானிங்கில் ரைடிங் வரன்ட்டு. நல்லா வெயில் ஆரம்பிக்குது. குளிரும் ரொம்ப கம்மியாக இருக்குது. குளிர் அடிக்கிற ஃபீலே பெருசாக தெரிவிக்கல. ஸோ இப்போது நம்ம ஓட்டிகிட்டு இருக்கிறது நேரம் சரியாக 9:23. ஏறிடுறா கைப்புள்ள, எதுவும் வண்டி வரல. நீ அந்த கார்காரன் பின்னாடியே துரத்திட்டு வருவான் கண்டிப்பாக. தம்பே தம்பே தம்பே, நமக்குன்னே வருவாங்களோ. அவ்வளோ இடம் கிடைக்குது, இருந்தாலும் ஏறி வர்றதுக்கு எவ்வளோ இடம் தேவைப்படுது அந்த வண்டிக்கு. கார் ஆக்சிடென்ட் ஆகிருக்குது அங்கே பார்த்தீங்களா? இதுக்கு தான் சொல்கிறது. பொறுமையாக வந்தால் ஹில் ஸ்டேஷன் ஏஞ்சல் மாதிரி, அழுத்தி முடிச்சு விரட்டிட்டு வந்தால் இது ஒரு டெவில் மாதிரி. பார்த்தீங்களா எவ்வளோ க்ளோஸ் வராங்கன்னு. காய்ஸ், மலை மேலேருந்து ஒரு பஸ்ஸுக்கு வந்துச்சு. அது இந்த இடம்தான். தோ இதே இடம்தான். வென் பண்ணுறப்போ அவங்களுக்கு விசிபிலிட்டி இல்லாமல் பஸ்ஸு நேரம் போய் கீழே விழுந்தது. கோன் ஐஸ், ராஜா ஐஸ். மரப்பாலம். இங்கிருந்து அதோட வியூ நல்லாயிருக்கும். தெரியுதான் தெரியல எந்த அளவுக்குன்ட்டு. பிளாக்டு. தலைவர் உள்ள கூலிங் கிளாஸ் போட்டு ஜாலியாக ஓட்டுறாரு. இந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதெல்லாம் கூட ஹில்ஸு. பக்கத்துலேயே இருந்துட்டு இதெல்லாம் வந்து அடிக்கடி பார்க்காம வீட்டில் உட்காந்து நம்ம என்னத்தை பண்ண போகிறோம். இதோ வியூ நல்லா தெரியும் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கிடச்சிருச்சு, ஏறிட்டோம். காய்ஸ், இந்த கல் இருக்குதே, மழை டைமில் இந்த கல் வரப்போ கொஞ்சம் பார்த்து வாங்க. ஏன்னா மழை டைம் நல்லா கொஞ்சம் இது தண்ணி ஈர்க்கும், இருந்தாலும் அழகாக வழுக்கி விட்டுரும். மெயினாக தண்ணி இருக்கிறதுக்காக தான் இந்த கல்லே போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் கேர்லெஸ்ஸாக வந்துட்டிங்கன்னா வண்டி இழுத்துட்ரும் இந்த இடத்துல. இதெல்லாம் விட வியூ எவ்வளோ பெரிய மலை. டீ குடிக்க போகிறோம், டீ குடிக்க போகிறோம், சாய் குடிக்க போகிறோம். ஒரு வாட்டி நல்லா குளிரில் வரப்போ
கை நல்லா விரைச்சி இந்த இடத்துல கீழே போட்டு வண்டி விழுந்தேன் நான். கீழே மேலேருந்து கீழே இறங்குறப்போ நல்ல வேலை, வண்டிக்கு ஒன்றும் ஆகலை, எங்களுக்கு ஒன்றும் ஆகலை. அதெல்லாம் ஒரு காலம், அழகிய காலம். இந்த மாதிரி கேப்பெல்லாம் கிடச்சா ஏறிட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா விசிபிலிட்டி நல்லாவே இருக்குது, ரோடு ஃப்ரீயாகவே இருக்குது. ஸோ இந்த ரெண்டும் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக நீங்கள் கேப்பிங் எடுக்கலாம். புட்டு 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 அவர் புட்டு புட்டுன்னு வரதுக்குள்ள நாம் முறுக்கிட்டு போயிடலாம். இதுக்கு தான் கேட்கணும் நான், ராயல் என்ஃபீல்டில் இப்படி தான் ஹில் ஸ்டேஷன் ஹேண்டில் பண்ணுறாங்களோன்ட்டு. ஏய் ரொம்ப பேடு மேன் நீ. காய்ஸ் எப்பவுமே ஒரு சில டைம் இந்த இடத்துல போலீஸ் செக்கிங் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்தீங்கன்னா பார்த்து உஷாராவாங்க. எப்பவுமே இந்த இடத்துல இந்த மாதிரி வண்டி கடை வந்துட்டு ஒரு 2-3 தான் இருக்கும் இங்கே. ஆனால் இப்போ குறைச்சிட்டாங்க. ஏன்னு தெரியல. இனி இந்த பஸ்ஸை சேஸ் பண்ணுமா, இதுதான் ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும். அது கரெக்டான கேப்பிங் வேறு கிடைக்கணும். ஆனால் மலை ஏறுறப்போ இந்த மாதிரி பஸ்ஸிலலாம் வந்தோம்னா தூக்கம் வந்துடும். அது ஒன்று தான் பெரிய பிரச்சனை. அது போதும் 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 போதும். வரவங்களாம் நீ பின்னாடியே வாங்க பொறுமையா. யானைகள் நடமாடும் பகுதி கோஸ்லோ. அது எப்படி இத்தா தண்ணி வரையில் இங்கே மட்டும்தான் யானை நடமாடுமான்னு கேள்வி கேட்கக்கூடாது. இந்த மலையும் அவங்களோட கோட்டை, எங்கே வேணால் நடமாடுவாங்க. எல்லா இடத்துலையும் நம்ம பார்த்து போய்க்கணும், அவ்வளோதான். இப்போது எனக்கு நான் அடுத்து டீ குடிக்கிற ஸ்பாட்டு எங்கள் அண்ணன் கடை வந்தாச்சு. நான் ரெகுலராக பல வருடங்களாக குடிக்கிறது அங்கே தான். இங்கே டீ, இந்த இதில் டீ நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. கேஎம்எஸ் பேக்கரி, இங்கே டீ நல்லாயிருக்கும். பட் ஆனால் நம்மளுக்கு பழக்கப்பட்டது என்னவோ அண்ணன் கடை தான், இது இவர் கடை தான். அப்பாடா, டீ குடிச்சு கன்டினியூ பண்ணலாம் வீடியோ. ஒரு வழியாக டீ பிரேக் முடிஞ்சு அப்படியே கிளம்பலாம். இன்னும் டீ பிரேக்கெல்லாம் இருக்கும், அதுக்கு தானே வந்தது. ஜர்க்கார் மாதிரி தான் ஹார்ன் அடிப்பாங்க. வண்டி ஏதோ வருது, அதான் அவங்க ஓரம் காட்டுறாங்க. சொன்னேன்ல. காய்ஸ், இந்த இடத்துக்கு பேர் தான் காட்டேரி. நேராக போனால் குந்தா. பட் நம்ம போக போகிறது ரைட் சைடு மலை ஏறினா தான் குன்னூர் போக முடியும். இங்கே பக்காசூரன் மலைன்னு இருக்குது, ஒரு நாளைக்கு அங்கே போய் காட்டுறேன். இங்கேருந்து கொன்னூருக்கு ஒரு 3 கிலோமீட்ரு. அவ்வளோதான். நம்ம ஒரு வீடியோ போடுறதுக்கு ஃபுட்டேஜ் நல்லா ரெடியாக இருக்கும், போதும். ஆனால் இங்கே மலை மேலே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கே நிறையா பிளேசஸ் இருக்குது. கொஞ்சம் சீசன் வரட்டும், வெயில் அடிச்சுருந்தா எனக்கு சீரியஸாக எனக்கே பார்க்குறதுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. கொஞ்சம் கிளைமேட் மாறி, மழை கிளைமேட்டு, நல்லா சில்னஸ்ஸு, க்ளவுடு அப்படி ஃபார்ம் ஆனதான் நல்லாயிருக்கும்.
கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஆனால் எழுதியிருக்கிறது கீழே ஹிந்தியில். ஓ யூபி வண்டியா, யூபி ரெஜிஸ்ட்ரேஷன். அப்போ நீ எதில் வேணால் எழுது. கண்மணி வண்டி பேர் கண்மணி, நான் எழுதும் கடிதமே பொன்மணி. ஹில் ஸ்டேஷன் சௌக்கியமா, நான் இங்கு சௌக்கியமே. பாருங்க அந்த பொண்ணு வீடியோ எடுக்குது. நானும் வரும் வீடியோவில். கேப்பிங் எடுக்கிறது தப்பு தான், இருந்தாலும் ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்க மாதிரி கீ ஷிஃப்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு. இப்போ நம்ம குன்னூர் வந்தாச்சு. கரெக்டாக இதுதான் குன்னூர். நம்ம குன்னூர் ரைட் சைடு தான் போக போகிறோம். சிக்னல் காமிச்சிட்டாங்க, போகலாம். எதுக்கோ பட்டாசு அடிக்கிறாங்க, எதுக்குன்னு தான் தெரியல.